இந்த நாளில் விளக்கு மற்றும் பூஜை சாமான் போன்றவற்றை தேய்த்தால் செல்வம் சேரவே சேராது. பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இதை தீட்டு இருக்கும் சமயங்களில் நிச்சயம் தொடக்கூடாது. தீட்டு உள்ளவர்கள் இந்த பொருட்களை சுத்தம் செய்து தொடக்கூடாது. பூஜை செய்கிற நான் அன்று கட்டாயம் எந்த காரணத்தை கொண்டும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யக்கூடாது என்பது நியதி. அப்படி வேறு வழியில்லாமல் அன்றைய நாளில் நீங்கள் சுத்தம் செய்ய நேரிட்டால் சூரியன் மறைவதற்குள் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் மறைந்த பிறகு பூஜை பாத்திரங்களை தேய்றது, பிறகு விளக்கை ஏற்றி வழிபட்டால் அதில் எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். பூஜை பொருட்களை நீங்கள் வியாழக்கிழமை அன்று சுத்தம் செய்வது உசிதமானது. மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போகிறீர்கள் சென்றால் வியாழக்கிழமையில் சூரியன் மறைவதற்கு முன்பே நன்கு சுத்தம் செய்து ஈரப்பதம் இல்லாமல் உலர்ந்த துணியால் துடைத்து பளிச்சென வைந்து விட வேண்டும். அதன் பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வைக்க கூடாது. பூஜை செய்யும் நாளான வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் குங்குமம் லைத்து அலங்காரம் செய்து பூஜைகள் துவங்க வேண்டும். பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்த உடன் சிலர் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து விடுவார்கள். அப்படி எல்லாக செய்யக்காது. விளக்கில் எண்ணெய் ஊற்றி வெகு நேரம் காத்திருக்கவும் கூடாது. எண்ணெய் ஊற்றிய பிறகு தான் திரி போட வேண்டும். திரியை போட்டு வைத்துவிட்டு பின்னர் எண்ணெய் ஊற்றக்கூடாது. பூஜை பாத்திரத்தை திங்கட்கிழமையிலும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமையில் விளக்கை ஏற்றுபவர்கள் திங்கட்கிழமையில் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யலாம். திங்கட்கிழமை பூஜை செய்பவர்கள் சூரியன் மறைவதற்கு முன்னர் சுத்தம் செய்து விட்டு பூஜையை துவங்கலாம். வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பார் பூஜை பொருட்களை சுத்தம் செய்த பின்பு தான் பயன்படுத்த வேண்டும். பூஜை பொருட்களில் பச்சனச நிறத்தை எந்த காரணம் கொண்டும் படிய விடக்கூடாது. இது குடும்பத்திற்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும்.